நம்ம குருநாசாமி கோயில் அப்படின்னா குட்டியாண்டவர் கோயிலுன்னு சொல்லி சிதம்பரத்தில் இருக்குது. இதோட ஸ்தல வரலாறு அப்படின்னா சிதம்பரத்துலேருந்து தான் சாமி வந்ததாக ஐதீகம். இந்த பண்டிகையோட சிறப்பு என்னென்னா 2 வாரம் பண்டிகை. பூஜைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடை வீதிகள் அதிகமாக இருக்காது. இரண்டாவது பூஜை, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது பூஜை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. புதன்கிழமையில பார்த்தீங்கன்னா மலந்தேர் போயிருக்கும். மலந்தேர் போகிறப்ப மிகப்பெரிய கூட்டங்கள், கட்டுக்கடங்காத கூட்டம், குதிரை சந்தை, மாட்டு சந்தை, கடைவீதி எல்லா மாநிலங்களிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து கோயிலில் கடைவீதியாக போடுவாங்க. இந்த கோயிலோட மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சந்தை அப்படிங்கிறது நம்ம அந்தியூரில் நடக்கக்கூடிய குதிரை சந்தை தான். ஹிஸ்டாரிக்கலாக இது திப்பு சுல்தான் காலத்திலேருந்து இந்த சந்தை நடந்துட்டு இருக்கிறதா ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அவர் இங்கே இதே மாதிரி கொட்டாய் அடித்து குதிரையெல்லாம் வாங்கி அவருடைய மைசூருக்கு கொண்டு போனதாக வரலாறு. என்னுடைய வருடம் 20 வருடம், அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு 50 வருட அனுபவத்தை கேட்டால் அவரும் இந்த குதிரை சந்தை இருந்திருக்குதுன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய கால்நடை சந்தை அப்படின்னா அந்தியூர் சந்தையாகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான கால்நடைகள், கால்நடை வளர்ப்போர், கால்நடை மேலே பாசம் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சந்தை. நம்ம கிட்ட நல்ல ஒரு பொருள் இருக்கு, எல்லாருக்கிட்ட காமிக்கலாம், அப்படியே ஏதாவது ஷோல பார்ட்டிசிபேட் ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோதான். ஒன்று விற்பனைக்காக அவங்க கொண்டு வருவாங்க, இன்னொன்று அவங்களுடைய குதிரைகளை இந்த மாதிரி ஷோல காமிச்சு அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக குதிரைகளை கொண்டு வருவாங்க. இப்போ குதிரை வளர்ப்போருக்குள்ள இருக்கிற ஆர்வத்தை இது தூண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்படி நல்லா வளர்த்துறாங்க, நாமளும் வளர்த்தலாம். ஒரு 8 நாள் நாங்கள் தனியாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள எங்களுக்கு நட்டு எங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, நாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறது ஒரு விஷயம். இது தமிழ்நாட்டில இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் இந்த குதிரை சந்தையை பார்க்கறதுக்கு, குதிரை மேல அளவுக்கு அதிகமா பிரியம் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா இந்த சந்தையை பார்ப்பாங்க. 50,000 ஜனங்க பகல் இரவா வர்றாங்க அந்த குதிரைகளை பார்க்கறதுக்கு. விவசாயிகள் எப்படி இந்த குதிரைகளை பராமரிக்கிறாங்க, கால்நடைகளை எப்படி பராமரிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அது நம்மளுடைய தட்பவெட்ப நிலைக்கு அது அடாப்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இங்க கண்கூடா பார்க்க முடியும். இது கண்டிப்பா விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழில். பணக்கார வளர்த்துறதை விடவோ ஒரு விவசாயி தன்னிடத்துல இருக்கக்கூடிய தாவர கழிவுகளை வச்சு ஒரு குதிரை வளர்த்த முடியும். அந்த ஒரு குதிரை அவனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும். இங்கிலீஷ் பிரீடு, தரவு பிரீடை பார்க்கும்போது அதனுடைய பராமரிப்பு செலவு அப்படின்றது அதுக்கு அதிகம். அதே மாதிரி அதுக்கு நோய் தாக்கம் அப்படின்றதும் அதுக்கு அதிகம். பட் நம்மளுடைய இந்திய இனங்களான மார்வார், கத்தியவார் அல்லது நொக்ரா குதிரைகள்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பா இருக்கும். பராமரிப்பு செலவு குறைவா இருக்கும். வேர்ல்ட்ல இருக்க பியூட்டிஃபுல்லான ஹார்ஸ்ல நம்ம இந்தியாவோட மார்வாரி தான். மார்வாரிக்கு ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அடுத்தது நொக்ராண்ட் வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய குதிரையை நம்ம அதிகமா பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கத்தியவார் குதிரை. இது இல்லாம நாட்டு குதிரைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சின்ன சின்ன குதிரைகள். இந்த நாட்டு குதிரைகள்லாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரேக்லா ரேஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய குதிரைகளை விற்பனைக்காகவும் வரும். அடுத்தது நாங்க நொக்கரா அப்படின்ற குதிரைகள் பொதுவா ஒரு திருமண நிகழ்ச்சி அல்லது ஒரு விழா அல்லது ஒரு கோயில் திருவிழா அப்படின்னு இருக்கக்கூடிய இடங்கள்ல இது நடனத்துக்காக குதிரை வளர்ப்போர் வளர்க்குறாங்க. இங்க மாட்டு சந்தை அதிகமா இருக்கு, குதிரை சந்தை மட்டும் இல்லை. எஸ்பெஷலி நாட்டு மாடு மட்டும்தான் இங்க அதிகமா வியாபாரம் ஆகும். பர்கூர் மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மாடுகள், வரமாடுகள்லாம் நிறைய இருக்கு. அந்த மாடுகள் விற்பனை கொண்டு வருவாங்க. சந்தை பார்த்தீங்கன்னா பட்டி கிருஷ்ணாபுரத்துக்கு கீழே மேட்டில் போடுவாங்க. அந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா மாடுகள் இனம் மட்டும் போட்டிருப்பாங்க. பர்கூர் இன மாடுகள்னு சொல்லுவாங்க. அதை மலையன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வளரக்கூடிய இடம் பர்கூர் மலையில்.
மேலே ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே பர்கூர் மலை, அங்கே தான் அதிகமாக அது வளர ஆரம்பிச்சிருக்கு. வயசுனா கண்ணை வந்து 3 வயசு ஆனால் பல்லு வச்சுக்கும். அப்போ பல்லு வச்சுன்னா நல்லா காட்டம் முளைப்பு கோடி வயசு எல்லா பல்லும் உளுந்து முளைக்கணும். உளுந்து முளைச்சா பகுதி வயசு அந்தாண்ட பகுதி வயசு வச்சுக்கிட்டுக்கலாம். அதாவது இங்கே வர்த்தகம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் நடக்கும். ஒரு நாளைக்கு கொடுத்தா பார்த்தா பல கோடி ரூபாய் வியாபாரம் நடக்கும். முப்பத்தி 39 கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து 32 33 கேட்குறாங்க. அதனால் அது கொடுக்கலாம், அப்படியே ஏற்றிக்கிட்டு கூட போயிடலாம். விற்றுக்கலாம், நம்ம முத்தாயம் எள்ளி சந்தையில் விட்டே விற்றுக்கலாம். பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை கட்டுப்பட்டு தான் இந்த கோயில் நடந்துட்டு இருக்கு. கடை வீதிகள் வந்து டெண்டர் விடுவாங்க. யார் ஏழை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏழை விட்டுருவாங்க. கெட்டிச்சமுத்திரம் பஞ்சாயத்தில் நம்ம பர்மிஷன் கேட்கணும். பர்மிஷன் கேட்டு அவங்க கடை ஒதுக்குவாங்க. அந்த கடையில் நம்ம இது ஏற்பாடு பண்ணிக்கலாம், கடை போட்டுக்கலாம். நட்டம்னு சொல்ல முடியாது. ஏதோ வாடகை கொடுத்துட்டு ஒரு மாதிரி அவர் ஒரு கூலி கட்டும். நாங்கள் முதலிருந்து பழக்காய் போச்சு. நாங்கள் ஆடி மாதம் கண்டா அதை போடுவோம். பூசிக்கு அங்கே போடுவோம், மறு பூசிக்கு இங்கே போடுவோம். அந்த பழக்க தோசத்துக்கு போடுற விடுறதில்லை. வேறு எந்த கோயிலுக்கும் நாங்கள் போடுறதில்லை. வருஷத்தில் ஒரு விஷயம் கடை. அப்புறம் எல்லாம் வேலைக்கு போவோம், ஏறு வேலைக்கு போவோம், பசங்க கறி ஓட்டு போவாங்க. எல்லாம் அங்கங்கே ஆளுக்கு ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. இந்த ஆடி மாதம் தான் நாங்கள் கடை வைப்போம். இதை விற்றுச்சுன்னா மறுபடியும் 2 மாடு சிறுசாக வாங்குவேன். அப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் தேர் கொண்டு வந்து விற்போம். இந்த வருஷம் வந்ததில் 4 குதிரை விற்றுருக்கிறேன். அப்போ எனக்கு வருடத்தில் இந்த 4 குதிரை, ஒரு குதிரை 3 லட்சம் ரூபாய்க்கு விற்ற 4 குதிரை விற்கிறேன். 12 லட்சம் ரூபா நான் என்னுடைய உழைப்பை கொண்டு வந்து இங்கே கட்டி அதிலிருந்து எடுக்கிறது ஒரு பலன் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தோட்டம் தான். வேஸ்டேஜ் எல்லாமே வந்து உரமாக மாறிடுது. மேக்ஸிமம் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிடுறோம். ஆடு மாடு குதிரைகள் காட்டி அப்புறம் அடுத்த டைம் வந்து அவங்க வந்து உரத்துக்கு பதிலாக அதை போட்டு இது பண்ணிக்கிறாங்க, செடி வளர்த்துக்கிறாங்க. என்னுடைய கருத்துப்படி பார்த்து இது விளையாட்டு துறையில் சேர்த்தப்பட்டு இதை ஒரு விளையாட்டு துறையாக செஞ்சு கவர்மெண்ட் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்து கிரிக்கெட் விளையாடுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த குதிரை சந்தை முக்கியங்கிற நான். இது ஒரு பாரம்பரிய கலாச்சாரம் மிக்க நிகழ்வா நினைக்கணும்.